அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஆகிறது, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும்? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். காலபுருஷ தத்துவ ரீதியாக தர்ம திரிகோணத்திலிருந்து அர்த்த திரிகோணத்தில் மாறுகிறார். தர்மம் என்பது வாழ்க்கையின் நெறிமுறை, அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பொருளாதாரம் வேணும், நாம் எல்லாம் குடும்பத்தோடு வாழணும்னா அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதார தன்மை உள்ள அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார். பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும், நில ராசிக்கு அவர் வருகிறார். அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார், அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இதுவரை ஜென்ம குருவாக உங்கள் ராசியில் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் அனைத்தையும் 7ஆம் இடம் வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். இந்த வரவுகளை பார்த்தாலும், பூர்வ புண்ணியத்தை பார்த்தாலும், பாக்கியஸ்தானத்தை பார்த்தாலும் ஜென்ம குருவாக இருந்து கொண்டு சில எதிர்பார்ப்புகள் நடக்காமல் போயிருக்கலாம். நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் சில தடங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒரு அனுபவம். இது போன்ற தன்மையை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். அவர் இருக்கும் ராசியிலிருந்து 12ஆம் இடத்தில் உங்கள் ராசி அமைந்திருக்கிறது. இதன் மூலம் மேச ராசிக்கு கிட்டத்தட்ட ஓரளவு நற்பலங்கள் நடப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது இல்லாமல் நாம் இப்போ வரிசையாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். உங்கள் ராசியில் சஞ்சரித்துக்கொண்ட குரு பகவான் சனி பகவானின் பார்வையில் இதுவரை இருந்து கொண்டிருந்தார். அப்போ சனி பகவானின் பார்வையை விட்டு ரிஷபத்திற்கு வந்த பிறகு ராகுவின் பார்வை அங்கு வருகிறது. ராகு என்றாலே பிரம்மாண்டம், அபரிமிதம், வளர்ச்சி, முன்னேற்றம், ஏற்றம், அதே சமயத்தில் தாழ்வு எல்லாத்துக்குமே உண்டு. அப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் தனக்காரகன் குரு வருவதாக இருந்தால் எல்லாரும் சொல்லுவாங்க காரகோ பாவனாஸ்தின்னு ஒரு தன்மையை சொல்கிறாங்க. எல்லாருமே நம்ம ஜோதிட விதிகள்லையும் இருக்குது. இப்போ இந்த காரகோ பாவனாஸ்திங்கிற ஒரு தன்மை இருந்தாலும் என்ன இருந்தாலும் பெரும் படத்திற்கு அதிபதி அல்லவா குரு. அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்புறம் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தையும் அவர் பார்க்கிறார். இப்போ பொதுவாகவே தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். தொழில் ஸ்தானத்திற்கு உங்கள் குரு இருக்கக்கூடிய ஸ்தானாதிபதி நட்பு கிரகம் வேறு. அப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் இதுவரை இருந்த காரிய தடைகள் கண்டிப்பாக விலகும். பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் புது யுக்திகளை கையாண்டு அதன் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது இந்த மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ருண ரோக சத்துரு ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் வியாதி, சத்துரு என்றால் எதிரி. மனிதன் ஒருவன் வீழ்த்தப்படுவதே இந்த 3 தன்மைகளை தான். ஒன்றோட எதிரி இருக்கணும், இல்லைனா நோய் இருக்கணும், இல்லைனா தலைக்கு மேலே கடன் ஏறி கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கணும். அப்போது மேஷ லக்னத்திற்கு பாக்கியாதிபதியும் விரையாதிபதியும் ஆகிய குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 6ஆம் இடத்தை அவர் பார்ப்பது என்பது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி என்று தான் நாம் சொல்ல வேண்டும். 2 என்பது குடும்பஸ்தானம்.
அப்போ குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் இதுவரை வாங்கியிருந்த கடன்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆவதற்கு ஒரு மகத்துவமான ஒரு காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சியை மேசராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லணும். அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடன் நிவர்த்தியாகி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமைவதற்கு இது மிகுந்த சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. அடுத்த 2025 குரு பயிற்சி வரைக்குமே இது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்தான். சரி, ராகு பார்க்கிறாரே என்று கேட்டால் இங்கே அதுதான் நம்ம எல்லாரும் பார்க்கணும். பொதுவாக ராகு சம்பந்தப்பட்டால் குரு சண்டாள குரு என்று நாம் சொல்கிறோம். அப்படி அல்ல, நீங்கள் செல்லக்கூடிய மார்க்கம் சரியாக இருந்தால் அந்த ராகுவினால் நிச்சயமாக மேன்மையாக, என்ன 12ஆம் ராக இருக்கான், அது நீர் ராசியில் ராக இருக்கிறான், வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். 6ஆம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம்தான். அதனால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நிரந்தரமாக வெளிநாடுகள் தங்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் இல்லை. உங்கள் இஷ்டம் போல் இருக்கிற வரைக்கும் நம்ம வயசு இருக்குது, இப்போ அனுபவிச்சா தான் உண்டு, சம்பாதிச்சா தான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த காலகட்டம் வரை நீங்கள் வெளிநாடுகள் இருந்துக்கிட்டு தேவையான விஷயங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் பூர்த்தி சென்று நிம்மதியாக உட்கார்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக மேசராசிக்கு உண்டு. இதை அவர்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கி இருக்குது, தாராளமாக செலவு பண்ணுவோம், நாளைக்கு இந்த மாதிரி சம்பாதிச்சுக்கிட்டே இருப்போம், இன்றைக்குமே நாம் தொடர்ந்து இது போன்ற சம்பாதியத்தில் இருப்போம் என்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதனால் இந்த ஒரு வருடத்தை மேசராசிக்காரங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் இப்போ உள்ள சேமிப்பு என்பது அவர்களை கண்டிப்பாக வழிநடத்தும். அது ஒரு நல்ல விஷயந்தான் மேசராசிக்காரங்களுக்கு. இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம்னு நம்ம சொல்லிட்டோம். 6ஆம் இடம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ருண ரோக சத்துருஸ்தானம் சொல்கிறோம். ஒரு நல்ல மருத்துவரிடம் அணுகி உங்களுடைய நோய்களை தீர்ப்பதற்குண்டான காலகட்டத்தையும் இது செய்யும். பொதுவாக எந்த ஒரு கிரகமே பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு வருடாந்திர கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலே நற்பலன்களை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஏப்ரல்லேருந்து ஆரம்பிச்சு வச்சுக்கலாம். 1/5 பயிற்சி ஆகுதுன்னா 1/4/2024 அதுக்கு மாறுபட்ட பலன்களை கொடுக்க தொடங்கும். இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது. இதுவரை நீங்கள் பட்ட கடன்களுக்கெல்லாம் பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம், பிரச்சனைன்னு என்ன, ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கு. அந்த பிரச்சனையில் அனுபவத்தில் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்டது எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது, எவ்வாறு நாம் வாழ வேண்டும், யார் நல்லவர் என்று யார் கெட்டவர், இது எல்லாமே நீங்கள் நல்லா யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க. பணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குருவிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம கொடுக்கப்படக்கூடிய பணம் இந்த ஜாதகர் சரியான முறையில் பயன்படுத்துவாரா இல்லையா, தாந்தோணித்தனமாக இருப்பாரா, ஊதாரித்தனமாக சரி செய்யாரா, வேறு தேவையில்லாத ஒரு ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுத்து அதிலெல்லாம் இந்த காசை வறுமையாக்குவார், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் குரு கொடுங்க. ஏன்னா ஒரு குரு என்பது ஞானத்தை வழங்கக்கூடியவர். அங்கு அஞ்ஞானத்திற்கோ தேவையற்ற விஷயங்களுக்கோ அங்கு சம்பந்தம் இல்லை. அப்போ ஞானத்தை வழங்கக்கூடிய குரு அப்படின்னா ஞான ரீதியாகத்தான் நாம் செல்ல வேண்டும். அப்போ அந்த ராகு பகவான் இப்போ உங்கள் 6ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறாரு, ராகு பகவானும் பார்க்குறாரு. அப்போ அங்கே என்ன அப்படின்னு சொன்னால், செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை உண்டு. எதையுமே மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய சந்தர்ப்பம் ஏற்படும், வரும். அதில் நாம் மதிமயங்கி விடக்கூடாது. இவ்வாறு இருந்தால் மேசராசிக்கு ஒரு அற்புத நற்பலன்களைத்தான் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவினால் கிடைக்கும். அதற்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் இடத்தையும் பார்க்கலாம். எந்த ஒரு லக்னத்துக்குமே 6, 8ஓட தொடர்பு உண்டு. அப்போ 8ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாருமே மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம், ஆயுள் ஸ்தானம்னு கூட சொல்கிறோம். நம்ம மறைவு அப்படின்னு என்னதுன்னா, நம்ம இருக்கிற தன்மை வெளியே காட்டிக்கக்கூடாது. 2 கோடிக்கணக்கான சொத்து இருக்குது அப்படின்னா ஒன்றா பந்தா பண்ணுறது, ஸ்டைலாக ட்ரெஸ் போடுறது, ரொம்ப பெரிய ரிச்சாக நம்ம தன்னோட காட்டிக்கிறது, எல்லாத்தையுமே ஒரு பிராண்டட்ங்கிற கணக்கில் போகிறது. பிராண்டடுக்கெலாம் இங்கே வேலையே கிடையாது. இங்கே பிராண்டடுக்கு என்ன வேலை? அந்த அது சனி பகவான் அந்த இடத்த பார்க்குறாருல, அப்போ யோசிக்கணும். அப்போ சனி பகவானை சேர்ந்து பார்க்கும்போது தன்னை தாழ்த்தி கொண்டு யார் எது சொன்னால் அடியேன் சொல்லுங்கோ அப்படின்னு தான் நம்ம போகணும். நம்மளை பெரிய இதாக ரிச்சாக காட்டிட்டேன்னா இங்கே சனி பகவான் வேலையை காட்டிடுவார். அதையும் நமக்கு சற்று பார்க்கணும். நம்ம சனியோட பார்வையிலேருந்து குரு விலகினது நல்ல விஷயந்தான் மேசராசிக்காரர்களுக்கு. அப்போ அஷ்டமஸ்தானத்தை குருவும் பார்க்குறாரு, சனி பகவானை சேர்ந்து பார்க்குறாங்க. அப்போ குரு சனி சேர்ந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தனக்கு கீழ் பணிபுரிகளிடம் அன்போடும் அனுசரணையோடும் அவர்களுக்கு சாதகமாகவும் அவர்கள் மனது நோகாமலும் நீங்கள் நடந்து கொண்டீர்களானால் அதுவே மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கு. தொழிலாளி வேலை செய்கிறாங்க,
அவர் சம்பளம்னு கேட்குறதுக்கு முன்னாலே சம்பளத்தை கொடுங்க. நிறைய முதலாளிகளை நான் பார்த்துருக்கேன். அந்த சம்பள டேட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அன்றைக்கி காலையில் சம்பளத்தை கொடுத்துட்டு தான் அவங்க வியாபாரத்தையே ஆரம்பிப்பாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. முதல்ல வேலைக்காரங்களுக்கு அன்றைக்கி காலையில் வந்தோன்னே அவர் தெரிவாங்க வேலை சம்பளத்தை கொடுத்து அந்த தன் கையால் தான் சம்பளத்தை கொடுப்பார். மேனேஜர் அதுன்னு இல்லை, மேனேஜர்லாம் கவர் போட்டு வச்சிருவாங்க. இவர் உட்காந்துப்பார், ஒவ்வொருத்தரையாக மேனேஜர் கூப்பிடுவார், அவர் கொடுப்பார் சம்பளத்தை. இவர் தன் கையாலே சம்பளத்தை வழங்குகிறார். அந்த சமயத்தை உடலாட்ட என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க, அந்த உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சம்பளம் கொடுக்குற நேரத்தை என்கிட்ட பேசிக்கோங்க அப்படிம்பாங்க. அப்போ அவங்க தன்னோட கோரிக்கையிலையும் வைப்பார். அதெல்லாம் அவங்க பரிசீலிப்பாங்க. அடுத்து அந்த முதலாளி பரிசீலிப்பாங்க. இதெல்லாம் நான் அறிவுறுத்தி நிறைய பேர் நல்லா செஞ்சிட்ருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. முதல்ல கொஞ்சம் ஈகோ பார்த்தாங்க, அப்புறம் வந்து அதை விட்டுட்டு தொழில் முன்னேற்றம் ஏற்படும்போது அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. இது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கீழ் உள்ளவரிடம் நம் அபிமானமாக நடந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் என்று தான் நாம் இங்கு சொல்ல வேண்டும். இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். முதல்ல ஜென்மகுரு நாண்டுடுச்சு, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஜென்மகுருவாக இருந்து உங்கள் ராசிக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் தடுத்து கொண்டு இருந்தவர் அப்போ அங்கேருந்து நகண்டுட்டார். இனிமேல் நீ பிழைச்சிக்கோ, நல்லபடியாக இருந்துக்கோ, உன் எதிரிகளே நான் ஒழிக்கிறேன், உன் மறைபொருள் ஸ்தானத்தில் நான் பார்த்துக்கிறேன், ஆயுளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆயுள் ஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவான் 2 பேருமே பார்க்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லி உணர்த்தக்கூடிய ஒரு அற்புத தன்மையை வந்து இந்த குரு பகவான் வந்து மேசராசிக்கு கொடுக்குறார். இப்போ அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாருன்னா தொழிலில் அபரிவிதமான ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அப்போ இந்த தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ உங்கள் லாபத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் தொழில் ஆரம்பிக்கணும், பட்சி சாஸ்திர ரீதியாக புஷ்கரண வம்ச லக்ன ரீதியாக ஒரு நல்ல நாளை எனக்கு குறித்து கொடுங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேசராசிக்காரர்கள் தொழில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும். இதை வந்து எந்தவித சந்தேகம் இதில் வேண்டாம். அப்போ தொழில் சார்ந்த குரு பார்ப்பது மிகவும் ஒரு அற்புதமான விஷயம். அங்கே வந்து சூரியனோட நட்சத்திரம் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரமும் இருக்குது. அப்போ இது 3மே குரு பகவானுக்கு நட்பு கிரகங்கள். அப்போ என்ன, சூரியன் எடுத்துட்டான ஒரு தலைமை பண்பு, அரசு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசின் மூலம் ஆதாயமாகக்கூடிய ஒரு விஷயங்கள், சந்திரன் எடுத்துக்கிட்டால் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம். ஏன்னா நீர்க்காரகன் அல்லவா சந்திரன். மனம் ஸ்திரத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மை. மனசு நமக்கு நிம்மதியாக இருந்தாலே பல விஷயங்கள் நம்மளால் நல்லா சிந்திக்க முடியும். அந்த தன்மையெல்லாம் தானாக வரும். அதற்கு அடுத்த செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கிறதுனால ஒரு தைரியம், ஒரு வேகம், இதை நாம் சாதித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு உன்னத தன்மை, இவை அனைத்தையுமே உங்களுக்கு வந்து இந்த குரு பகவானின் பார்வை 10ஆம் இடத்திற்கு கிடைப்பதனால் உண்டு. தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாலே தொழில் அபரிமிதமான நட்பு உண்டு. இதில் ஞானம் கலந்திருக்க வேண்டும். ஆட்சியில் இருக்கிறாயா, அடுத்தவனை வந்து மதித்து நட. ஏன்னா குருங்கிறதே அதுதான். குருவுக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாருமே சமம். நான்கிற எண்ணம் வரக்கூடாது. நான்கிற எண்ணம் வந்துட்டாலே அது குரு பகவானுக்கு எதிரான விஷயங்களாக போய்விடும். அதனால் ஒரு அதிகாரத்தை இருக்கிறீங்களா, தனக்கு கீழில் உள்ளவர்கள், தன்னிடம் வேலை பார்ப்பவர்கள், தன்னிடம் பணிந்து செல்வர்களும் அன்பாக ஒரு இது ரொம்ப அவங்க விரட்டி இது பண்ணாமல் அதிகாரம் தோதற்காக நாம் பெரிய முதலாளின்னு சொல்லி காட்டிக்காமல் இருந்தீங்கன்னா அது ஒரு அற்புத பலனே கிடைக்கும். மனோர்காரகன் மட்டுமல்ல தாயார்காரகனும் அவன் தான். அப்போ தாய் தந்தை காரகர்களாக 2 கிரகமே 10ஆம் இடத்தை உட்காந்துருக்கு. அப்போ எதை நீங்கள் செஞ்சாலும் பெரியோர்கள் வழிபாடு செஞ்சு விட்டு அப்பா அம்மாட்ட சொல்லி காலில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி நான் தொழில் தொடங்க போகிறேன்ப்பா, உங்கள் கையால் இந்த சாமி ரூமில் வச்சுருக்க பணத்தை எடுத்து கொடுங்க, இந்த சாவி எடுத்து கொடுங்க, கேட்டு வாங்கிட்டு போங்க. நீங்கள் அது ரொம்ப அற்புத நற்பலன்கள் தரும். முன்னோர்கள் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா தர்ம திரிகோணத்தை சார்ந்தவர்கள் நீங்கள்லாம் வந்து மேசராசிக்காரங்கள்லாம் தர்ம திரிகோணத்தை சார்ந்தவர்கள். மேஷம் சிம்மம் தனுசெல்லாம் வந்து அப்போ தர்ம நெறி தவறாமல் வாழக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நல்லது கண்டிப்பாக நடக்கும். மற்ற சாதகமற்ற கிரகங்கள் இருந்தாலும் அந்த சாதகமற்ற தன்மை மிகவும் குறைஞ்சிடும். இதை நீங்கள் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். முதல்ல ஈகோ தூக்கி தலையில் தூக்கி வெளியே போட்டிருங்க நீங்கள். ஏன்னா அது தலைமை பண்பு, செவ்வாய் ஒரு கெத்து, அப்போ வந்து அந்த ஒரு நான்கிற எண்ணம் வரத்தான் செய்யும், அகம்பாவம் வரத்தான் செய்யும். அகம்பாவத்திற்கு இடமளிக்காமல் நீங்கள் சற்று தன்னை தாழ்த்தி கொண்டு அமைதியாக சொல்லுங்கள் தம்பி என்ன வேணும் அப்படி கேசி பழகுங்க.
டேய் அதை செய் இதை செய் அந்த அதிகாரம் நம்ம தம்பி என்னப்பா ஆச்சு, ஏன் இந்த மாதிரி லேட்டாக வர்ற, கொஞ்சம் நல்ல சரீரத்துக்கு வரலாம் இல்லையா, உங்களால் நம்பி தானப்பா நான் தொழில் பண்ணேன், இந்த மாதிரி போங்க. வேலைக்காரனே வெக்கப்படுவான். சரி நம்ம முரளி இவ்வளோ அருமையாக பேசுகிறாரு, கூட பிறந்த அண்ணன் மாதிரி நம்ம சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்க அருமையாக வேலை செய்வான். இந்த தன்மை ஒன்று தான் மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருடம் அற்புதமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மறைத்தொழில் செய்பவர்கள், இரவு நேர தொழிலை செய்பவர்கள் ஆகட்டும், வியாபாரம் செய்வர்கள் ஆகட்டும், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வர்கள், ஆசிரியர்கள், அப்புறம் மேடை பேச்சாளர்கள், வக்கீல்கள், இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல வருமான விஷயந்தான் இந்த மேசராசிக்காரங்க இருக்கிறவங்களுக்கு. தவிர மேசராசியும் நெருப்பு ராசி. அதே சமயத்தில் அடுத்த 8ஆம் இடம்னு சொல்லக்கூடியது இந்த எல்ஐசி ஏஜென்ட்ஸு. அப்புறம் அடுத்தவங்களுக்காக நம்ம செய்யுது, நாம் எதுவும் செய்ய மாட்டோம். நாம் ஒரு திரைமறை வேலை, அதுவும் டைரக்டர் அவருக்கு திரைக்கு பின்னால் தான் செய்ய போகிறாரு. பாடலாசிரியர் அவங்க பின்னால் தான் எழுத போகிறாங்க, பின்னால் தான் பாட போகிறாங்க. மியூசிக் டைரக்டர் இவங்க எல்லாருமே இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு அந்த மறைபொருளின் மூலம் அவர்கள் உன்னத நிலையை அடையக்கூடிய தன்மை ஒன்று. நீங்கள் உருவாக்கவனாக இருங்க, நீங்கள் உருவாகணும்னு நினைக்காதுங்க. மற்றவனை உருவாக்கக்கூடிய சக்தியாக நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்வு கிடைக்கும். 4 பேர் உங்களை பார்த்து பாராட்டு என்ன கிடைக்க போகுது நமக்கு சொல்லுங்கள். நம்ம பொருளாதாரம் முன்னேறணும், குழந்தை குட்டிகள் நல்லா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அந்த தன்மையோட செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான நற்பலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த குரு பயிற்சி சமயத்தை நீங்கள் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகவும் சாலச் சிறந்தது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஆலங்குடி கிழக்கே பார்த்து இருக்கக்கூடிய குருஸ்தலம் என்று சொன்னோன்னா அது ஒன்று தான். நான் எப்படி பார்த்தா குரு தென்முக கடவுள், நவகிரக குரு வடக்க பார்த்து இருப்பார். ஆனால் கிழக்க பார்த்து இருக்கக்கூடியது ஆலங்குடியில் கிழக்க பார்த்து இருக்கிறாரு சிவபெருமான் குருவின் ஸ்தலமாக இருக்குது. வழிபாடு பண்ணுங்கள். மதுரை பக்கம் உள்ள சோழவந்தான் உள்ள குருவித்துறைக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். குரு பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டங்களில் போய் இதெல்லாம் உங்களுக்கு அதீத நற்பலன் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். கொண்டக்கடலை நைவேத்தியம் பண்ணி குரு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுங்க. எல்லாம் மஞ்சள் வஸ்திரம் தட்சிணாமூர்த்திக்கு கிடையாது, நவகிரக குருக்கு மாத்திரம்தான் மஞ்சள் வஸ்திரம். அந்த மஞ்சள் வஸ்திரத்தை நவகுமார் தான். தட்சிணாமூர்த்தி விடும்போது அவருக்கு வெண்மை நிற வஸ்திரம் தான். கோமியதகம் யாருக்கெல்லாம் குரு திசை நடந்துக்கிட்டு இருக்குதோ, இல்லை குரு புத்தி ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கோ, அவங்கெல்லாம் என்னென்னா கனக புஷ்பராகம் கல்லை போட்டுக்கலாம். பவள மாலை வாங்கி போட்டுக்கோங்க. எதுக்கு எடுத்தானாலும் இந்த கருங்காலி மாலை பின்னாலாம் ஓடாதீங்க. ஆனால் மேசராசிக்காரங்க கருங்காலி மாலை போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ராசி அதிபதியே செவ்வாய் கொண்டாட தான் கருங்காலி மாலை. ஆனால் அந்த கருங்காலி கவசம் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. நம்பகத்தகுந்த இடத்துல ஒரு ஒரிஜினல் கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுட்டு சுப்பிரமணியர் நினச்சி நீங்கள் ஜபம் பண்ணாலே போகிறோம். ஓம் முருகா முருகா ஞானமண்டிதா இப்படி சொன்னாலே போகிறோம். நீங்கள் எந்த மொழியில் கூப்பிட்றீங்க, எந்த மாதிரி கூப்பிட்றீங்கலாம் இறைவன் எதிர்பார்க்கறதில்லை. அந்த தன்மையோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி என்பது மேச ராசிக்காரர்களுக்கு அபரீத விதமான ஒரு கிட்டத்தட்ட இல்லைன்னா ஒரு 80% பாசிட்டிவ் தான். அந்த 80% பாசிட்டிவான வேலையை நீங்கள் நெகட்டிவ் ஆகாமல் இதை பார்த்து கொள்ள வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம். மேச ராசிக்கு இந்த வருஷம் குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக நிகழக்கூடிய அமைப்பு. மேஷம் என்பது முதலிடம். அங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் ஆதிக்கம் பெற்றிருக்கிறார். உங்களுக்கு மேஷராசிக்கு 1க்கும் 8க்கும் உடைய அதிபதி தான் அந்த மேசராசிக்கு செவ்வாய் அதிபதி. இந்த குரோடி வருடத்தில் பிறக்கக்கூடிய அமைப்புப்படி செவ்வாயே ராஜாவாக வருகிறார். அப்போ உங்களுடைய ராசி நாதனே ராஜாவாக விளங்கக்கூடிய அமைப்பு இந்த குரோதி வருடத்தில் இருக்குது. இப்போ இதில் என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இந்த செவ்வாயோட அமைப்புப்படி உங்களுடைய 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிநாதனுக்கு உங்களுடைய அமைப்புப்படி 2ஆம் இடத்துக்கு. அப்போ 2, 11 ஸ்தானமே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பணவரவை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதன் அடிப்படையில் குரு சுக்கிரனுடைய வீட்டிற்கு அசுரகுருவும் தேவகுருவும் சந்திக்கக்கூடிய காலமாக இது இருக்குது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? நின்ன பணம், உங்களுக்கு வர வேண்டிய பணம், சொத்து அமைப்புப்படி உடைய பணம் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை உண்டு பண்ணும். அடுத்தது உங்களுடைய ராகு கேது பயிற்சி. இந்த குருவோடைய அமைப்பும் ராகு கேதுவோடைய பயிற்சியும் பார்க்கும்போது குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை அவர் பார்வையிடுகிறார். உங்களுடைய அமைப்புப்படி அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடம்
அப்படிங்கிற ஸ்தானம் ருண ரண ரோகம்னு சொல்லுவாங்க. அப்போது குருவுடைய பார்வை அவருக்கு 5ஆம் இடமாகவும் உங்களுக்கு அது 6ஆம் இடமாகவும் விளங்குகிறது. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, உங்களுக்கு ஒரு மனநிலை சரியில்லைன்னா அதை கண்டிப்பாக அவர் அதை சரி பண்ணி கொடுத்துருவார். ஏன்னா அங்கே தேவகுருவும் இருக்கார், அசுரகுருவும் இருக்கார். அப்போ உங்களுடைய 6ஆம் இடம் புதன் கன்னி, அந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல பலத்தை ஊக்குவிக்கும். அப்போ அங்கே என்னவெல்லாம் பலம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா, கவலையே பட வேண்டாங்க. இப்போ ஒரு குழந்தைங்க படிக்கலை, எங்களுக்கு நிறையா மருத்துவ செலவு இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம்லாம் அது இல்லை, அதற்கெல்லாம் ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பண்ணி கொடுத்துரும். அங்கே கேது பகவான் இருக்கிறார். அந்த இடத்துல யார் இருக்கா? கேது பகவான். இதுவரைக்கும் இல்லாத ஞானத்தையும் வெளி உலகத்துக்கு நீங்கள் வர வேண்டிய காலத்தையும் அவர் உங்களுக்கு நல்ல விஷயமா கொண்டு வந்துடுவார். அப்போ இந்த வருடம் கேது பகவானுடைய ஆதிக்கமும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அதை குரு பார்வை அங்கே விழுகிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானத்தை அங்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, குருவுடைய பார்வை ஆகிய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பார்வையாக விழுகுது. அப்போ அதுக்கும் அதிபதியாக விளங்குபவர் யார் அப்படின்னா செவ்வாய். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் வீடு கட்டலை, எனக்கு வண்டி வாகனம் அமையலை, ரகசியமாக ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பீங்க, நம்ம திடீர்னு செஞ்சிடலாம், திடீர்னு வாங்கிடலாம் அப்படின்னு, அதையெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தரக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி. ஏன்னா அவர் பார்க்கப்பட்டுருச்சு இல்லைங்களா. அப்போ அவர் செவ்வாயோடைய வீட்டை பார்க்குறாரு. அப்போ குரு மங்கள யோகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இடம் பார்த்துட்டே இருப்பீங்க, நடந்திருக்காது. இத்தனை ஒரு போன வருஷம் 3 வருஷமாகவே உங்களுக்கு நடந்திருக்காது. இந்த வருஷம் ஒரு 90% நான் இடம் வாங்கிட்டேன், நான் சொத்து நாங்கள் விற்று அந்த காசை நாங்கள் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டோம், எனக்கு ஒரு பூர்வீக சொத்து வந்துருச்சு. ஏண்டா பூர்வீக கூடிய ஸ்தானத்தை விளைவிக்கக்கூடிய அமைப்பு அங்கே தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி. அப்போ இந்த ராசிநாதன் வீட்டிலெல்லாம் வெளிநாடு என்னால் போக முடியல, வெளிநாட்டு தொடர்புடைய வேலை எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு குடிபெயர்ச்சி போகணும், இதெல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் எல்லா விஷயங்களும் தீர்த்து நல்ல விதமாக உங்களுக்கு குரு பயிற்சி அமைச்சு கொடுப்பாரு. அது ராகுவும் அந்த விஷயத்தை உங்களுக்கு உடன்பட்டு, ஏன்னா ராகு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தை ஆக்குபை பண்ணிப்பார். அப்போ அவர் யாரோட வீட்டில் இருக்காரு? குருவோடைய வீட்டில் இருக்கார். அப்போ குருவும் ராகுவும் சேரும் காலம் குழந்தைகள் அமைப்பு நல்லா இருக்கும். ஒரு 12 வருஷம் குழந்தை இல்லை, 5 வருஷம் குழந்தை இல்லவங்களாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? குழந்தை வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு, திருமணம் எங்களுக்கு ஏற்பாடாயிடுச்சு. அதில் 2வது திருமணம், இப்போ 12ஆம் இடம் போது 2வது திருமணம், 2வது திருமணத்திற்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக சனி பகவானுடைய அமைப்பு கும்ப ராசியில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காரு? 11ஆம் அதிபதியாக கும்ப ராசியில். அப்போ சனி பகவான் அவருடைய வீட்டில் கும்பராசியில், கும்பம் என்ன இருக்கும்? மதிக்கத்தக்கூடிய ஒரு அமைப்பு. கும்பங்கிறது அதில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் மதிப்புடைய ஒரு ராசி. அப்போ அந்த ராசியில் இருக்கக்கூடிய 11ஆம் அதிபதி உங்களுக்கு உங்களே மேல் கொண்டு வருவார், மதிக்கிற மாதிரி உங்களை வழிநடத்தி வைப்பார். அப்போ நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுடைய அமைப்பு படி ஒரு மதிப்பு மிக்கவராகவும் ஒரு பதவியில் வகிக்கிறவராக இருந்தீங்கன்னா அதில் நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் மேலும் பதவிகளை உங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதே மேசராசி தான். அப்போ இந்த மேசராசிகளுக்குடைய இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களோட உடல்நிலையும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் புதனுடைய அமைப்பு உங்களுக்கு 6ஆம் அதிபதியாக வர்றதுனால நீங்கள் நிறையா நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வரணும். புதன் பகவான் உடைய அமைப்புக்கு ஒருத்தருக்கு நல்ல நோட்டு புத்தகம், குழந்தைகளுக்கு படிப்புக்கு உண்டான செலவு, உங்களால் முடிஞ்சது ஏதாவது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குருவோடைய பார்வை அங்கே பலம் பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை, மேசம் எப்படி உயர்ந்த ஸ்தானம் அதே மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார். இதுதான் இந்த குரு பயிற்சியுடைய பலன். அப்போ இந்த 12 வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த பயிற்சி உங்களுக்கு 2ஆம் அதிபதியாக இருக்கார். இந்த 2ஆம் அதிபதிங்கிறது விசேஷமான அதிபதிங்க, அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மேசராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஒரு அமோகமான வருடமாகவும் ஒரு அற்புதமான வருடமாகவும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வருடமாகவும், எதெல்லாம் தடங்கள்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடமாகவும்,
எனக்கு எங்கெல்லாம் எனக்கு கௌரவம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய வருடமாகவும் கண்டிப்பாக விளங்க போகுது. இதில் தசா புத்தியும் புத்திநாதனும் உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு 100% அது ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ இந்த தசா புத்தியும் புத்திநாதனையும் நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் அதையே பெருசாக எடுத்துக்காம இதுலேயும் நல்ல பலன் கிடைக்கும். தசா புத்தியில் நல்ல விஷயமா இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு சீக்கிர பலன்களை கொடுத்துடுவார். இதுக்கு ஒரு சின்ன பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேசம் என்றால் முருகன், கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டே வரணும். இந்த திருச்செந்தூர் விசேஷம் என்னென்னா, என்ன ஆனாலும் என்ன ஆகுங்க, நிலைச்சு நிற்கிறாரு. ஒரு பூகம்பம் வந்தாலும் ஒரு நிலநடுக்கம் நம்மளுக்கு என்ன ஆனாலும் அவர் ஏதாவது அசைகிறாரா? எந்த அசைவும் இல்லை. அவர் நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு அதிபதி. அப்போ உங்களுக்கு என்னடான்னு என்ன ஆவீங்க, நிலைச்சு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்துடும். நீங்கள் திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வந்தால், வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் சென்று வந்தால் போதும். நீங்கள் வச்சுக்கக்கூடிய ஒரு எந்திரம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய எந்திரமும் சூழினி எந்திரம். சூழினினா என்ன தெரியுங்களா? எப்படி முருகன் உங்களுடைய போராடுறாரு, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போறாரு. அப்போ நல்ல விஷயத்துக்கு உண்டான அமைப்புக்கு உங்களுக்கு எந்த கெட்டதும் வராமல் இருக்கிறதுக்கு சூழினி எந்திரம் உங்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருக்கும். நன்றிங்க. இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல அமோகமான வருடம். பயன்படுத்திக்கோங்க. மேஷ ராசிக்குண்டான குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்கலாம். இதுதான் உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு வருகிறார். தனஸ்தானத்திற்கு குரு பகவான் வரப்போகிறார். அப்போ மேஷ ராசிக்கு 2இல் குரு வரும் காலங்கள் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும். அதே போல குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப செழிப்பா சந்தோஷமா வாழ்க்கை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல நிலையில கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாம இந்த வருடம் முழுவதும் குரு அங்க இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பண வரவு இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 11ல வேற சனி பகவான் இருக்காரு இல்லைங்களா? அப்ப 11ல சனி பகவான், லாபஸ்தானத்துல சனி பகவான், பணம் வர்ற இடத்துல குரு பகவான். அப்போ குரு சனி இவர்கள் இருவருமே உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறனால இந்த வருடம் குருவினுடைய முழுமையான யோகம் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. உங்க தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்தா நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி மிக பிரம்மாண்டமான பண வசதியும் பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்து விடும். அது மட்டும் இல்லாம 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எதை குறிக்கின்ற இடம்? குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை குறிக்கின்றது. அப்போ நிறைய ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட ஒரு குடும்பத்தை நிச்சயமாக அமைத்து கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. இப்போ இது பொதுவா நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனா இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் என்ன பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய இந்த 6 ராசி கட்டத்திலையும் உங்களுடைய 1 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இப்ப பாத்துட்டீங்கன்னா இதுல நீங்க குருவையும் சேர்த்திக்கணும், இந்த இடத்தையும் சேர்த்திக்கணும். 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 கட்டங்களிலும் செவ்வாய் இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பலன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த ஜாதகர் அதாவது நீங்க ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கீங்க, மிகப்பெரிய யோகங்களை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, உங்களுக்குன்னு உண்டான ஒரு அடையாளம், இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இத்தனை நாள் உங்களுக்கு ராகு உங்களுடைய ராசிக்கு மேல இருந்ததுனால ஒரு அவமானங்கள், வளர்ச்சி இருந்தாலும் கூட ஒரு அவமானங்கள், ஒரு கெட்ட பெயர், ஒரு உடல்நிலையில சரியில்லாத ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே கொடுத்திருப்பாரு. ஆனா இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த செவ்வாய் இந்த 6 ராசி கட்டங்கள்ல இருந்து விட்டால் நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஒரு அடையாளத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஒரு பதவி உயர்வு, ஒரு ப்ரொமோஷன், இருக்கும் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு டிரான்ஸ்பர் ஆகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம அவர் 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மறைமுக பணங்கள், அது மட்டும் இல்லாம பணம் வெளி நின்றுகிட்டு இருக்கு, எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு பணம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, நாங்க பணம் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட செவ்வாய் இந்த 6 கட்டத்தில் இருந்தால் பணம் திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த 6 ராசி கட்டங்களை எங்கிருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடந்தே தீரும்.
குடும்பம் அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லது புதியதாக பார்ட்னர் அமைச்சு ஒரு புதிய தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வருடம் முழுவதும் சுக்கிரன் இந்த 6 கட்டங்கள் எங்கிருந்தாலும் குரு பார்வையில் இருந்தால் காசு, பணம், சொத்து சேர்க்கை சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்றமே கிடையாது. 7ஆம் இடம் அப்படிங்கிறது வியாபாரத்தை சொல்றதுனால சந்திரன் உங்க ராசிக்கு நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜாதகத்துல உங்களுக்கு சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நல்ல நிலையில் இருந்து விட்டால், அதாவது மேஷனா அஸ்வினி, பரணி, கிருத்திகை நம்ம 3 சொல்லுவோம். உங்க ஜாதகத்திலே குரு பார்வையிலையோ அல்லது ஜாதகத்திலே குரு பார்வையிலையோ அல்லது சுபகிரகங்களுடைய பார்வையில சந்திரன் நல்லா பலமா இருந்து விட்டால், வளர்பிறை சந்திரனாக இருந்து விட்டால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தின வருவாய் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு சந்தேகமே கிடையாது. அடுத்து 3 மற்றும் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள்ல எங்க இருந்தாலும் சரி தைரியம் அதிகரிக்கும். நீங்க ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு வேலைக்காகட்டும் ஒரு தொழிலுக்காகட்டும் ஏதோ ஒரு வகையில் நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது விஜய வீரியஸ்தானம். அதனால நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குங்க, விஜய வீரியம்னா தைரியம் அர்த்தம். அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒருங்க பெற்று உங்களுடைய தைரியம் அதிகரித்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன், நோய், வம்பு வழக்குகள், இது எல்லாமே 6ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்புகளும் 6ஆம் இடம். தொழில்னா 10, வேலை வாய்ப்புனா 6ஆம் இடம். அப்போ இந்த புதனை இந்த குரு பார்த்து விட்டால் உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்குதுன்னா இந்த வருடம் நிச்சயமாக அடைபடுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. நோய் இருக்கு, உங்களுக்கு நோய் ரொம்ப நாளா நோய் இருக்குங்க, நோயே தீர மாட்டேங்குது அல்லது நோய்க்கு நல்ல ஒரு மருத்துவரே கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள் நல்ல மருத்துவர் கிடைப்பாங்க, நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நல்ல வேலை வாய்ப்புகள், எதிர்பார்த்த வேலை, வெளியூர் பயணங்கள் அல்லது உள்ளூர்லயே வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுத்து விடுவார் இந்த குரு பகவான். அது மட்டும் இல்லாம அந்த இடம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய ஒரு இடம். ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, அது உங்களுக்கு சாதகமா வருமா? அப்ப 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த குரு பார்த்தால் நிச்சயமாக கேஸ் உங்க பக்கம் சாதகமாக வரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே இல்லை. அரசு தேர்வு அப்படிங்கிறதும் 6ஆம் இடம் தான். எக்ஸாம் எழுதி எழுதி நாங்க ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறோம், எத்தனை எக்ஸாம் எழுதினாலும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ புதன் இந்த 6 ராசி கட்டங்களை எங்க இருந்தாலும் சரி இந்த குருவினுடைய தன்மையில வந்துட்டாங்க. அதுவும் குறிப்பிட்டு இந்த 3 இடத்துல கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் இந்த 3 இடத்துல புதன் இருந்தா கண்டிப்பா போட்டி தேர்வு, அரசு தேர்வுகள் எழுதுங்க. நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான நல்ல மார்க் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு வேலை வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரே குரு பகவான் தான். அப்போ 9ஆம் அதிபதி போய் 2ஆம் வீட்டுல நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் இந்த 6 ராசி கட்டங்கள்ல எங்கிருந்தாலும் சரி பூர்வீக சொத்து கண்டிப்பா கிடைக்கும். பூர்வீக சொத்து எப்ப பார்த்தாலும் போய் கேட்கிறோம், ஃபெயிலியர் ஆயிடுது, சொத்து எனக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு அமைப்பு இருக்கும். எப்பப்ப போய் என்ன கேட்கணுமோ அப்பதான் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த 6 ராசி கட்டங்கள்ல எங்க குரு இருந்தாலும் நீங்க போய் பூர்வீக சொத்தை பத்தி பேசுனீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கு கை வந்து சேரும். தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. கோவில் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு கூட உண்டு. உங்க ஜாதகத்துல இங்க கோவில் கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தா இந்த காலகட்டங்கள்ல கோவில் கட்டுமான பணிகள் எல்லாமே நீங்க செய்வீங்க. அல்லது யாராவது கோவில் கட்டிட்டு இருந்தாலும் அதுல உங்களுடைய உதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வியை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ உயர்கல்வி, நல்ல படிப்பு, நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல படிப்பா தேர்ந்தெடுத்து அதை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 9 அப்படிங்கிறது தந்தை ஸ்தானம் அப்படிங்கிறதுனால தந்தைக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது, ஏதாவது ஒரு வழிவகையில தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது, ரொம்ப நாளா பகையா இருக்கு, அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகளை இருக்குது, அது இருந்தாலும் கூட இப்போ இந்த வரக்கூடிய குரு பயிற்சியில இந்த 6 ராசி கட்டங்கள்ல குரு எங்கிருந்தாலும் தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படும், சண்டை சச்சரவுகள் விலகும் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே இல்லை. அடுத்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறாரு இல்லையா. 12ஆம் இடம் அப்படிங்கிறது வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம், சொந்த பூர்வீக ஊரை விட்டு வெளியே போறது, இது எல்லாமே 12ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லாம 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம், கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு எல்லாமே இந்த 12ஆம் இடம் தான். நல்ல தூக்கம் அப்படிங்கிறதும் 12ஆம் இடம் தான். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை இந்த கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய குரு பார்த்து விட்டாலும் உங்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க ஜாதக
ஜாதகத்துல நீங்க வெளிநாடு போவீங்க அப்படிங்கிறது இருந்ததுன்னா இப்போ இந்த குரு உங்களுக்கு இந்த இடத்தில் இருந்து விட்டால் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார் அப்படிங்கிறதுலயும் மாற்றமே கிடையாது. அடுத்து 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த 6 ராசி கட்டங்களை எங்க இருந்தாலும் சரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது முதல் குலதெய்வம், குழந்தை, குடும்ப ஒற்றுமை, அதிர்ஷ்டம், உங்களுடைய குலப்பெருமை எல்லாமே 5ஆம் இடம் தான். அப்போ இந்த 6 ராசி கட்டங்கள்ல சூரியன் எங்க இருந்து விட்டாலும் நிச்சயமாக குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்க வீட்டுல மழலை சத்தம் இந்த வருடம் கேட்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சூரியன் இங்க இருந்தா மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. இந்த 6 ராசி கட்டங்கள்ல சூரியன் இருந்தா மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன், குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தோஷ நிவர்த்தியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அப்போ குரு வந்து சூரியனை பார்த்தால் ட்ரீட்மெண்ட் எடுங்க, இல்லைன்னா அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு வேஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் சூரியனை பார்க்கின்றாரோ அந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அப்போ அந்த டைம்ல மட்டும் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுங்க, நல்ல மருத்துவர் அமைவாங்க, நல்ல மருந்துகள் கிடைக்கும், இயற்கையாவே இதெல்லாமே அமைஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ நீங்க தாராளமாக இந்த வருடம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்க குடும்பத்துல குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா குலப்பெருமை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்போ குலப்பெருமையை இந்த உங்க வீட்டுல ஒரு குழந்தைகள் இருக்கு, அப்ப சூரியனை குரு பார்க்கிறார், அல்லது உங்களுக்கே ஒரு குரு வந்து சூரியனை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்க குலப்பெருமை, உங்களுடைய மதம் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு தீவிர ஈடுபாடு இருக்கிறது, குல தெய்வ வழிபாடுகள் அதிகமா செய்யறது, குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு அதிகமா கிடைப்பது, இதெல்லாமே நிச்சயமாக இந்த வருடம் உண்டு. குடும்ப ஒற்றுமையும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. 5ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால உங்க ஜாதகத்துல அதிர்ஷ்டம் இருக்கு, விபரீத ராஜ யோகங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப இந்த குரு பார்வையில சூரியன் இருக்கும்போது இந்த விபரீத ராஜ யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே வேலை செய்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 5ஆம் இடம் ஒரு ஜாதகத்திற்கு நல்லா இருக்க வேண்டும். 1, 5, 9 நல்லா இருக்க வேண்டும். 1ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன், 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த 6 ராசி கட்டத்திலும் இருந்து விட்டால் இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய யோக காலங்கள் அப்படிங்கிறதுலயும் எந்த மாற்றமே இல்லை. சரி, இப்ப நாம 7 கிரகத்துக்கும் நம்ம சொல்லியாச்சு. அடுத்து ராகு கேதுக்கள் இருக்காங்க இல்லைங்களா? அப்ப ராகு கேதுக்கள் இந்த 6 ராசி கட்டத்தில் இருந்தால் குரு ராகுவை பார்த்தால் பெரும் பணம் வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நம்ம சொல்லுவோம் ராகு பார்த்தா ராகு வந்து உங்களுக்கு கெடுதலே செய்யக்கூடிய ஒரு நிலையில உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் கூட அந்த கெடுதலை செய்ய மாட்டார். நல்ல நிலையில் இருந்து விட்டால் மிகப்பெரிய பணம், மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராகுதா வைரல் கிரகம், ராகுதா வெளிநாட்டு கிரகம், ராகுதா பிளாக் மணி, நிறைய விஷயங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயமே ராகுக்கு போயிடும். அப்ப குரு பார்க்கும் பொழுது அந்த ராகு இன்னமும் அவருடைய வேலையை அதிகப்படுத்தி செய்வார். அடுத்து கேதுவை பார்க்கின்றார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீக ஞானம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், தேடல்கள், தீர்த்த யாத்திரை, கோவில் வழிபாடுகள், கோவில் கட்டுமான பணிக்கு உண்டானது, ஒரு நல்ல குரு கிடைப்பது, இதெல்லாமே இந்த குரு கேதுவை பார்க்கும் பொழுது கிடைக்கும். ஞானம் அதிகமாக கிடைக்கும், நல்ல அறிவு. நீங்க என்ன தொழில் இருக்கீங்களோ அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல அல்லது நீங்க என்ன நிலையில் இருக்கீங்களோ அது சார்ந்த ஒரு ஞானத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். இப்ப நம்ம 9 கிரகத்துக்குமே மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு உங்க ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. கண்டிப்பா நான் சொன்னது 100% மேல பலிதமாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்க ஜாதகத்துல தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் ஒரு தடவை உங்க அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா, ஏன்னா அடுத்தது உங்களுக்கு 7.5 சனி வந்துடும். இந்த 2.5 வருஷம் கழிச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி தொடங்கி விடும். அப்போ இந்த 2.5 வருஷம் தான் நமக்கு ஜாக்பாட். அதுலயும் ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணும்னா குரு நல்ல இடத்துல இருக்கார். அப்ப இந்த 1 வருடம் தான் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.